திருப்பதி நியூஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அனைவரும் நமது திருப்பதி நியூஸ் தொலசம்பட்டி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். சேலம் நாடாளுமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் TM செல்வகணபதி சேலம் மாவட்டம் தொலசம்பட்டியில் வாக்கு சேகரித்தார். அப்போது அவர் பேசுகையில், இந்தியாவிலேயே அதிக வரி செலுத்தும் மாநிலம் தமிழ்நாடு தான். ஆனால் ₹1 நாம் வரி செலுத்தினால் 29 பைசா மட்டுமே மோடி நமக்கு தருகிறார். மீது 71 பைசாவை அவர் வேண்டிய மாநிலங்களுக்கு கொடுக்கிறார். உத்தரப்பிரதேசத்தில் ₹1 அவர்கள் வரி செலுத்தினால் அவருக்கு ₹3 கொடுக்கிறார். பீகார் அவருடைய ஆட்சி நடக்கின்ற இடம் ₹1 வாங்கி கொண்டு ₹7 கொடுக்கிறார். அதனால்தான் மோடி ஆட்சி போக வேண்டும் என்று நான் கூறுகிறேன் என்கிறார் TM செல்வகணபதி. இந்தியாவிலேயே அதிக வரி செலுத்துகிற மாநிலம். யாசகம் கேட்கவில்லை, நிவாரணம் கேட்டோம். நாம் செலுத்திய வரிப்பணத்தை நமக்கு கொடு என்று கேட்டோம். என்ன நடக்கிறது? சல்லிக்காசு கொடுக்கவில்லை. இன்றைக்கு என்ன நிலைமை? நாம் 6,90,000 கோடியை வரியாக கட்டியிருக்கிறோம். அதில் நமக்கு ₹1க்கு 29 பைசாவை தான் மோடி கொடுத்திருக்கிறார். மீதி 71 பைசாவை அவர் வேண்டிய மாநிலங்களுக்கு கொடுத்திருக்கிறார். உங்ககிட்ட கடன் ₹1 வாங்கிட்டு நான் உங்ககிட்ட 29 பைசா கொடுக்குறேன், மீதி 71 பைசாவை பக்கத்து வீட்டில் கொடுக்குறேன்னு நான் ஏற்றுக்கிறியா? நியாயமா? உத்தரப்பிரதேசம் இன்றைக்கு ₹1 அவர்கள் வரி கட்டுகிறார்கள். ஆனால் அவர்களுக்கு ₹3 கொடுக்கிறார். ₹1 வாங்கிட்டு ₹3 கொடுக்கிறார். அங்கே மட்டும் இங்கே ₹1 வாங்கிட்டு 25 பைசா கொடுக்கிறார். இதே பீகார் அவருடைய ஆட்சி நடக்கிற இடம் ₹1 வாங்கிட்டு ₹7 கொடுக்கிறாரு. நம்ம பணத்தில் அங்கே கொண்டு போய் கொடுக்கிறாரு. ஆகவேதான் மோடி ஆட்சி போக வேண்டும் என்று கேட்கிறோம். இதையெல்லாம் எடப்பாடி பழனிசாமி தட்டி கேட்டிருப்பாரா? ஏன் மோடி 29 பைசா கொடுக்கிறாய், அவனுக்கு ₹7 கொடுக்கிறாய்? எடப்பாடி பழனிசாமிக்கு தெம்பு இருக்குமா, திராணி இருக்குமா கேட்பதற்கு? நம்ம வீட்டு பிள்ளைகள் இங்கே மருத்துவக் கல்லூரியிலே படிக்க முடியவில்லையே, நீதானே காரணம் என்று மோடியிடம் கேட்பாரா பழனிசாமி? நமக்கு வர வேண்டிய GST வரி பாக்கி கொடு என்று கேட்பாரா? கேட்டதில்லையே. வெள்ள நிவாரணம் கேட்டதில்லையே. எதையும் கேட்காதவர் தான் இருப்பார். எதையும் கேட்காதவர் தானே பழனிசாமி. மோடி உட்கார் என்று சொன்னால் பழனிசாமி உட்காருவார். எழுந்திரு என்று சொல்வார், எழுந்திருப்பார். கைகட்டி வாய்ப்புத்தி அவருக்கு சாமரம் வீசிக் கொண்டிருப்பவர் தானே எடப்பாடி பழனிசாமி. ஆகவேதான் இன்றைக்கு ஒரு கள்ள கூட்டணியை வைத்து வருகிறார்கள். மோடி அவரை பேசுவதில்லை, அண்ணாமலை பழனிசாமியை பேசுவதில்லை, பழனிசாமியும் அவர்களிடத்திலே கேள்வி கேட்பதில்லை. ஆனால் இவர்களே கூட்டணி இல்லையாம். மோடி இன்றைக்கு அதிமுகவுக்கு போடுகிற ஒவ்வொரு ஓட்டும் மோடிக்கு போடுகிற ஓட்டு அல்லவா? ஆகவே நாம் ஏமாந்து விடக்கூடாது. அருமை பெரியவர்களே, இன்றைக்கு நல்லாட்சி கொடுத்து கொண்டிருக்கிறவர் தளபதி. இன்றைக்கும் சொல்லுகிறார், மோடி ஆட்சியில் இருக்கிற ₹1200 கேஸ் விலையை 500க்கு கொடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டார். இன்றைக்கு ஏரி வேலை நம் மக்களுக்கு கிடைப்பதில்லை. மோடி தடுத்து நிறுத்தி இருக்கிறார். ஆகவேதான் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைத்தால் தளபதி சொல்லிவிட்டார், 150 நாட்களுக்கு வேலையும் ₹400 சம்பளமும் என்று சொல்லிவிட்டார். வேற என்ன வேணும் நமக்கு? மகளிருக்கு இன்றைக்கு உரிமை தொகை 1000 கொடுக்கிறார்கள். நீதானே இந்த குடும்பத்தை காப்பாற்றுகிற தாய். தாலி கட்டியவள் இன்றைக்கு காலமெல்லாம் அந்த குடும்பத்திற்காக கஷ்டப்படுகிறாயே. உணர்ந்திருக்கிற தலைவர் தளபதி. ஆகவேதான் நீ யாரிடத்திலும் கையேந்த கூடாது, சொந்த காலிலே நிற்க வேண்டும் என்று சொல்லி 1000 கொடுக்கிறார். இந்தியா கூட்டணி அமைத்தால் 1000 2000 கொடுப்பார். இந்தியாவிலே பல மாநிலங்களும் கால் வைத்து விட்டார்கள். தமிழ்நாட்டிலே இவர்களை எட்டி கூட பிடிக்க முடியவில்லை, நம் தூசை கூட தொட முடியவில்லை. ஆகவேதான் கோபம். ஆகவேதான் இன்றைக்கு நிதி தர மறுக்கிறார். ஆகவேதான் இன்றைக்கு நிவாரணம் தர மறுக்கிறார். ஒருவானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம். நம்முடைய வரிப்பணத்தில் நம்முடைய மாநிலத்தில் கட்டப்பட்ட மருத்துவ கல்லூரிகளில் நம் வீட்டு பிள்ளைகள் படிக்க முடிவதில்லை. மோடி வீட்டு பிள்ளைகள் படிக்கிறார்கள், வடநாட்டு பிள்ளைகள் படிக்கிறார்கள். காரணம் நீட் நுழைவுத் தேர்வு. தலைவர் கலைஞர் இருக்கிற பொழுது நீட் தேர்வை விடவில்லை. ஏன் அம்மையார் ஜெயலலிதா இருக்கிற பொழுது கூட அனுமதிக்கவில்லை. இந்த தொழில் இன்றைக்கு நசிந்து போகிற அளவிற்கு
அதிகார வர்க்கத்தினர் அந்த தொழிலுக்கு உண்டான மூலப்பொருளை தடுக்க தடை செய்கிறார்கள். இது மிகவும் கண்டிக்கத்தக்க ஒன்று. சட்டத்தில் இடம் இருக்கிறது. பர்மிட் போட்டு கொடுக்க வேண்டும். மற்ற மாவட்டத்திலே வழங்கி கொண்டிருக்கிறார்கள். இந்த மாவட்டத்திலே இது வழங்காமல் சில தடைகள் இருப்பதாக நான் அறிகிறேன். அருமை என்னும் நம்முடைய ராஜேந்திரன் எம்எல்ஏ அவர்களும் வந்திருக்கிறார்கள். இருவரும் சேர்ந்து இந்த தேர்தல் இன்னும் 10 நாளைக்குத்தான். அதற்கு பின்னாலே நிச்சயமாக வாதாடி போராடி உங்களுக்கு முறையாக சட்டப்படி கிடைக்கிற அந்த மூலப்பொருள் மணலை மண்ணை கிடைக்க பெற செய்வோம்.